இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்க பேசின ஒரு வார்த்தையும், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு விஷயமும் எங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்குச்சு. அமெரிக்கா எங்கள தாக்கிட்டு இருந்த அந்த குண்டு சத்தத்துக்கு நடுவுல. இந்தியர்களே இத்தனை பேருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து நம்மளுக்கு ஒரு லவ் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், ஓகேவா? ஈரான் எந்த பெரிய கண்ட்ரிக்கும் இப்படி அனுப்பவே கிடையாது. ஆனா இந்தியாக்கு இப்படி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் ஈரான் வந்து நம்ம கிட்ட இவ்ளோ பாசமா இருக்காங்க? வெல், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது யாரு? அமெரிக்கா, இஸ்ரேல். கரெக்ட்டா? இஸ்ரேலும் அமெரிக்காவுமே வந்து இந்தியா மேல பாசமா தான் இருக்காங்க. இப்படி ஒரு லெட்டர் எழுதலனாலும் இன்னைக்கு காலையில ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட், அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவோட நாங்க ஒரு செம்ம டீல் போட போறோம். இந்தியா வந்து செம்ம ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒரு பயங்கரமான டீல் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவரும் பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஈரான் இந்த சைடு இருக்குது, அமெரிக்கா இங்க இருக்குது, இஸ்ரேல் இங்க இருக்குது. இவங்களுக்குள்ள தான் சண்டை. ஆனா ரெண்டு பேரும் காமனா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அதுவும் ஈரான் வந்து அந்த லெட்டர்ல பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல வந்து இன்னும் நீதி, நேர்மை, நியாயம்லாம் இருக்குதுனால நான் எக்ஸாகரேட் பண்ணி பேசல, நான் அதே வார்த்தைகளை சொல்றேன். ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து குளோபல் வேர்ல்ட்ல பீஸ், இதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா தான், இந்தியர்கள் தான், இந்திய மக்கள் தான் சொல்லிட்டு டைரக்டா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை ஈரான் வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த எம்பசி ஆஃப் த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான். ஓகேவா? ஈரானோட எம்பசில இருந்து தான் இந்த லெட்டர் ரிலீஸ் ஆயிருக்குது டெல்லியில. அந்த லெட்டர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த போர் எல்லாருக்குமே தெரியும். அந்த போரோட நேரத்துல வந்து இந்தியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈரான் கூட பல வருஷமா நின்ன மாதிரி இப்பவும் நின்னீங்க. இப்படி நின்னது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசார திருப்தியை கொடுத்திருக்குது. இதன் காரணத்தினால் நாங்க வந்து இந்தியால இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு, இந்தியால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு, காலேஜஸ்க்கு, இந்தியால இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்க்கு, முக்கியமா இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கு, உங்களுக்கு டைரக்டா நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அண்ட் அதுல போக போக வந்து இந்த மாதிரி உலகத்துல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எப்பவுமே அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நியாயமா இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு யார் யோசிச்சாலும், எல்லா கண்ட்ரியும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஒன்னு சூஸ் பண்ணுவாங்க. ஆனா வேர்ல்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நடுவுல வந்து நியாயம், அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு பீஸ், அமைதியை நோக்கி போகக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு நியாயமா இருப்பாங்க நம்பக்கூடிய ஒரு கண்ட்ரினா அது இந்தியா தான். மறுபடியும் நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறோம், இந்தியர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறோம், தேங்க்யூ சோ மச் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இந்த ஒரு டச் நம்ம எந்த கண்ட்ரியுமே சொல்லி பார்த்திருக்க மாட்டோம். என்ன, இது அபிஷியல் டாக்குமெண்ட், ஓகே, இது அபிஷியல் மெசேஜ், நம்மளுக்கு ப்ராப்பரா லெட்டர் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, ஜெய் ஹிந்த், ஜெய் ஈரான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஈரான் நம்ம மேல இவ்ளோ அட்டாச்டா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க.